2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகபட்சம் 75 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஏப்ரல் 2வது வாரத்திற்குள் வாக்குப்பதிவு நாள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 முக்கிய கட்சிகள் தங்களது கூட்டணி பலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அமைக்க ஒரு தற்காலிக தேர்தல் கூட்டணி உறவு தற்போது வரை தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. என்ன கூட்டணி, எந்த கட்சிகள் இணைந்தது, அது 2026 தமிழக அரசியலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற கேள்விகளுக்கு இந்த கால தொகுப்பு பதிலளிக்கிறது. 2011 சட்டமன்ற தேர்தல் கால நிலவரத்தில் ஆளும் திமுகவிற்கு எதிர்ப்பு அலை வாக்காளர்கள் மத்தியில் அடித்து வீசியது. அதன் விளைவு திமுக சந்தித்த வரலாறு காணாத தோல்விகளுள் 2011 சட்டமன்ற தேர்தல் அமைந்தது. ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மூவேந்தர்கள் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. இதில் திமுக நேரடியாக 119 தொகுதிகளில் போட்டியிட்டது. காங்கிரஸ் 63, பாமக 30, விடுதலை சிறுத்தைகள் 11, கொங்கு முன்னேற்ற கழகம் 7 மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் மீது உள்ள தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் தெரிந்தது திமுக கூட்டணி சாத்திய கணக்குகளால் உருவாக்கும் ஓட் டிரான்ஸ்பர் மற்றும் நான் ஓட் டிரான்ஸ்பர் கூற்றை கண்டு கொள்ளாமல் அமைக்கப்பட்ட கூட்டணி என்று வர்ணையாளர்களால் விமர்சனத்திற்கு உள்ளாக தொடங்கியது. அதாவது 2011 திமுக கூட்டணியில் 3வது பெரிய கட்சியாக பாமக இருந்தது, 4வது பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. இந்த 2 கட்சிகளுமே பரஸ்பர எதிர்ப்பு அரசியல் செய்து வளர்ந்து வருகிறது என்பது நிதர்சனம். பாமக வன்னியர் சமூகத்தை குறிவைத்து வட தமிழகத்தில் பட்டியல் சமூகத்திற்கு எதிர் அரசியலை கையில் எடுத்தது. அதே போல் விடுதலை சிறுத்தைகளும் பட்டியல் சமூகத்தை கையில் எடுத்தது. பாமக எதிர்ப்பு அரசியலை வட தமிழகத்தில் கையில் எடுத்தது. இச்சூழலில் இந்த இரு எதிர் துருவங்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கைகோர்க்கின்றன. இக்கூட்டணியால் இந்த இரு கட்சிகளின் வாக்காளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அது தேர்தல் முடிவுகளில் அப்பட்டமாக வெளிப்பட்டது. 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே வென்று 5.23% பெற்றது. பாமகவாது தேவலாம். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. வெறும் 1.5% வாக்குகளை மட்டுமே பெற்று 2011 சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது. இந்த இரு கட்சிகளின் வாக்குகள் முழுவதுமாக பரிமாறாமல் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக விழாத காரணத்தினால்தான் வட தமிழகத்தில் திமுக கூட்டணி பெரும் சரிவை சந்தித்தது. அது அதிமுக, தேமுதிக கூட்டணிக்கு பிரம்மாண்ட வெற்றிக்கு வழிவகுத்தது. 2011 சட்டமன்ற தேர்தலின் படிப்பினையை கற்றுக்கொண்ட டாக்டர் ராமதாஸ் மற்றும் திருமாவளவன் இருவரும் பரஸ்பர எதிர்ப்பு அரசியலை மீண்டும் கையில் எடுத்தனர். அதன் பின் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி சேரவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனே ஒரு படிக்கு மேல் சென்று ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் பாமக மற்றும் பாஜக இடம்பெறும் கூட்டணியில் சேராது என்று அறிவித்துவிட்டார். சரி, இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இந்த செய்தி எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், பாமக தற்போது தந்தை மகன் என 2ஆக பிளந்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டது. எப்படி அன்புமணியை தலைவராக அங்கீகரித்து கூட்டணியில் சேர்த்தீர்கள் என டாக்டர் ராமதாஸ் அதிமுக பாஜக மீது கடும் கோபத்தில் இருக்க, வேறு வழியின்றி தனது பார்வையை திமுக கூட்டணிக்கு திருப்பி தனது தலைமையிலான பாமகவை திமுக கூட்டணியில் சேர்க்கலாமா என்ற முயற்சியை மேற்கொண்டார். திருமாவளவன் ராமதாஸ் பெற்றெடுக்காத பிள்ளை என்று ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏவான அருள் ஒரே போடாக போட்டார். ஆனால் ராமதாஸ் கூட்டணிக்குள் வருவதை திமுகவே பயப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ராமதாஸ் கூட்டணிக்குள் வந்தால் நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என திருமாவளவன் வெளிப்படையாக சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூறினார். 14 வருடங்களுக்கு முன் நான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன். ஒருபோதும் பாமக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அழுத்தமாக கூறினார். ராமதாஸ் இறங்கி வந்து விட்டார். திருமாவளவன் தான் இன்னும் இறங்கி வரவில்லை. ஒருவேளை
திமுக முயற்சியில் திருமாவளவன் சம்மதித்தார் என்றால் அது ராம்தாஸ் மற்றும் திருமாவளவனுக்கு அரசியல் முடிவுரையை எழுதிவிடும். இந்த இரு தலைவர்களும் தங்களது சமூக ஆதரவை இழந்து விடுவார். அதற்கு 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சிறந்த சாட்சி என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.